வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்றத்தை முடக்கும் நாடகங்கள் வேண்டாம். எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. வெற்றியின் ஆணவத்தையும் தோல்வியின் விரக்தியையும் வெளிப்படுத்தும் இடமல்ல நாடாளுமன்றம். மக்களவையில் புயலை கிளப்பப் போகிறதா எஸ்ஐஆர் பீகார் தோல்வி? எதிர்க்கட்சிகளின் கிடுக்கிப்பிடியை எப்படி சமாளிக்கப் போகிறது பிஜேபி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இம்மாதம் 19ஆம் தேதி வரை. இதில் 15 அமர்வுகள், கிட்டத்தட்ட 13 மசோதாக்கள் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளன. இன்று அவை கூடியதும் 5 பேர் இரங்கல் தெரிவித்த பிறகு இந்தியா உலகக்கோப்பை வென்ற மகளிர் அணிக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு, துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் இன்று பிரதமர் அவர்கள் தன் பாராட்டுகளை தெரிவித்தார். எளிய குடும்பத்திலிருந்து, பின்னணியிலிருந்து வந்தவர் என்று அவர் பாராட்டியிருந்தார். அதன் பிறகு அதாவது நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக பிரதமர் அவர்கள் பேசினார். அப்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள், குறிப்பாக நாடாளுமன்றத்தை முடக்கும் நாடகங்கள் வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளுக்கு, அதாவது வெற்றியின் ஆணவத்தையும் தோல்வியின் விரக்தியையும் வெளிப்படுத்தும் இடமல்ல நாடாளுமன்றம். குறிப்பாக பீகார் தோல்வியை மனதில் வைத்துதான் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதாவது பீகாரின் வெற்றி ஜனநாயகத்தின் வெற்றி, அதே போன்று பெண்கள் அதிகமாக வாக்களித்ததும் கூட ஒரு ஜனநாயகத்தின் வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது சிலருக்கு விரக்தியை ஏற்படுத்துகிறது. அதனை நாடாளுமன்ற அவையில் வெளிப்படுத்தக்கூடாது. அதற்கான இடம் அதுவல்ல, வெளியில்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அவையை ஆக்கப்பூர்வமாக நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தும் இடமாக அதை மாற்ற வேண்டுமே தவிர அமளியை ஏற்படுத்தும் ஒரு இடமாக அதை அமைக்கக்கூடாது என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாடகம் என்று அவர் தெரிவித்த கருத்து காங்கிரஸ் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரியங்கா காந்தி அவர்கள் உட்பட பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறாக தற்போது பரபரப்பான சூழ்நிலையில் பீகார் தோல்வி, எஸ்ஐஆர் போன்ற பல்வேறு விஷயங்கள் மத்தியில் தற்போது நாடாளுமன்றமானது குளிர்கால கூட்டத்தொடர் கூடியிருக்கிறது. இது எவ்வாறு செல்ல இருக்கிறது என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. தொடர்ந்து அவையை முடக்கும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஈடுபடுமா, எஸ்ஐஆர் பீகார் தோல்வி உட்பட பல்வேறு விஷயங்களை எழுப்பி என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. அரங்கில் நம்மோடு இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வி கரூர் முரளி சார், உங்கள்கிட்ட துவங்குறேன்னு சொல்லுங்க சார். நாடாளுமன்றம் பரபரப்பான சூழ்நிலையில் கூடியிருக்கு. எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அது பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருக்கிறது. தொடங்குவதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாட்சிமை தங்கிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற வேண்டும், நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகளெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர்தான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார். அதாவது ஆரோக்கியமான விவாதம் நடக்க வேண்டும் என்று கேள்வி வைத்தால் ஆரோக்கியமான விவாதம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு ஆளுகின்ற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்பதை நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர் எப்படி பேசுகிறார் என்றால், இதோ வரங்கள் வெற்றி தோல்வி அந்த நாடகத்தை அரங்கேற்றுகிற இடமல்ல இது என்று பேசுகிறார். நான் கேட்கிறேன், நாடகம் போடுவதே பிஜேபி தான், நடித்துக் கொண்டிருப்பதும் பிஜேபி தான், நாட்டு மக்களை இந்த நாட்டில் ஏமாளிகளாக ஆக்குவதும் பிஜேபி தான். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் எத்தனை அமர்வு நடைபெறுகிறது என்றால் 15 அமர்வுகள் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்தியாவில் நடைபெற்ற வணக்கம் சார். கொஞ்சம் ஓகே சார், உங்க பேசி கேக்குது, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் வரேன், உங்ககிட்ட வரேன், அடுத்ததா வரேன். ஓகே, நாட்டில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரில் 15 அமர்வுகள் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுவரை நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே குறைந்த நாட்களில் நடைபெறுகின்ற நாடாளுமன்றம் என்பது இதுதான் என்பதில் எந்த வகையான இயல்முறை மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய இடம்,
பேசி முடிவெடுக்கப்பட வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். ஏனென்று கேட்டால் ஏதோ பீகாரிலே வெற்றி பெற்று விட்டோம் என்கிற ஆணவத்தினுடைய உச்சத்திலே நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் நாட்டுடைய பிரதமர். SIR என்று சொல்லப்படுகிற அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பற்றி பேச வேண்டும். வாக்கு திருட்டை பற்றி பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை காட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று கேட்டால், நாட்டினுடைய தலைநகரம் டெல்லியிலே இருக்கின்ற செங்கோட்டைக்கு பக்கத்திலேயே கார் குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கிறது. இப்படி நாட்டுக்கு ஒரு பெரிய அச்சத்தை அதிர்ச்சியை தருகிற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு விடை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற பிரதமர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச வைத்து அதன் மூலமாக எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் எனக்கு தான் இருக்கிறது என்று இந்த நாட்டிலே கவர்னரும் ஆளுநர் பேசுகிறாரே, அந்த ஆளுநருக்கு இந்த நாட்டில் கொட்டு வைக்கிற விதத்திலே நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. இதோ பார், ஒரு மசோதா வருகிறதா, அந்த மசோதாவிலே ஒன்று நீங்கள் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த மசோதாவை நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த மசோதாவிற்கு அனுமதி தர வேண்டும். ஆகவே அந்த மசோதா மீது 3 மாதங்களுக்குள் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அந்த அரசியல் சாசன அமர்வு காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மறு தீர்ப்பு கொடுத்தது. அதுக்குதான் சொல்றேன். இதை பத்தி நாம் விவாதிக்க வேண்டாம். ஏனென்றால் ஒன்றிய அரசாங்கம் தான் நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கும் நாட்டினுடைய ஆளுநருக்கும் 3 மாதத்திற்குள் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டமன்றம் அனுப்பி வைக்கிற தீர்மானம் என்று அறிக்கை அனுப்பியது. புஞ்சி கம்சனுடைய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் இதை பற்றி எல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது நாடாளுமன்றத்தையே நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளையே பேச விடாமல் குரல் வலையை நெருக்கிற விதத்தில் ஆளும் கட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, துவங்கி இருக்கு. ஒரு பிரச்சனையா பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். முதல் நாளே எல்லா பிரச்சனையும் நம்ம பேசணும் அப்படி அமளி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கிலேயே எதிர்க்கட்சிகள் செல்வதாக அவர் குறிப்பிட்டார். நான் என்ன சார், முதல் நாளிலே பேச விடுவதற்கு ஒரு சின்ன பிரச்சனையை பேசுங்கள் என்று அனுமதி தந்திருக்கலாம் இல்லையா? அனுமதி தராமல் ஏன் நீங்கள் அவையை ஒத்தி வைக்கிறீர்கள்? நீங்கள் தான் மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் தான் நியாயவான் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? உத்தமர்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் நாடாளுமன்றத்தில் எங்க பேச விடுங்க. சரி சார், இதை கேட்கலாம் சார். நமது விருந்தினர்கள் இணையம் வழியாக இணையும் பிஜேபியின் செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் புரட்சி கவிதாசன் சார். வணக்கம் புரட்சி கவிதாசன் சார், கேக்குதுங்களா? ஓகே. அரங்கில் நம்மோடு இணையும் இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா பா செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது நாடாளுமன்றத்தை முடக்கும் நாடகங்கள் வேண்டாம் அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகமானது எதிர்க்கட்சிகளை மிகவும் கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது என்று கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை, அதாவது பீகார் வெற்றியின் ஒரு ஆணவத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் கரூர் முரளி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதாவது 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே பீகார் மாநிலத்திலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அது ஆணவத்தில் இருக்கிறது என்று சொல்லி 200 இடத்திற்கும் மேற்பட்டவர்கள் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்துணை மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அத்துணை நம்பிக்கைக்குரியவர்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முதல்வரை மீண்டும் வேண்டும் என்று 20 வருடம் அவர் தொடர்ந்து ஒரு முதல்வராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பீகார் மக்கள் நம்பிக்கை பிஜேபி கூட்டணி மீது இருக்கு. அங்கு இந்தியா என்கின்ற இந்திய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற இவர்களுடைய லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ அங்கு இரட்டை இலக்கு எம்எல்ஏக்கள் கூட பெற முடியாத மிக மோசமான தோல்வியை பெற்றிருக்கின்றார்கள். கொஞ்சம் கூட அந்த மக்கள் உங்களை இந்த அளவுக்கு மதிக்காமல், இந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை புறம் தள்ளி இருக்கின்றார்களே, அதை எப்படி நீங்கள் கடந்து ஆணவத்தில் நாங்கள் பேசுகின்றோம் என்று சொல்லுகின்றீர்களே, இந்த நிலை தமிழகத்தில் தொடரப் போகின்றது. அந்த பயத்தில் தான் பாராளுமன்றத்திலே மோடி அவர்களுடைய பேச்சு
அற்புதமாக அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் தரப்படும் என்று சொல்லியிருந்தும் கூட அங்கே இன்றைய தினம் தமிழகத்தை சார்ந்த இந்த தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழருக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றார்கள். அந்த துணை ஜனாதிபதிக்கான ஒரு வாழ்த்துரை வரவேற்புரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு முதல் நாள் இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலே தொடங்கி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே விவாதிப்போம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் எடுத்த உடனே இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எஸ்ஐஆர் பற்றி விவாதிக்க வேண்டும். என்ன விவாதிக்கணும்? பீகார் மாநிலத்திலே எஸ்ஐஆர் மூலமாக 65-70 லட்சம் வாக்காளர்களை இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பீகார் மக்கள் அங்கிருந்து வாக்காளர்கள் 65 லட்சம் பேரை இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு பொய் பரப்புனீங்க. ஓட்சோர்னு தேவையில்லாமல் மக்களை குழப்ப பார்த்தீங்க. அந்த 65 லட்சம் பேர் இப்போ எங்க போனாங்க? நான் கேட்கிறேன். 65 லட்சம் பேர் உண்மையிலேயே இருக்கக்கூடிய மக்களாக இருந்திருந்தால் அந்த 65 லட்சம் பேர் வந்து போராட்டம் பண்ணியிருக்கணும். அந்த 65 லட்சம் பேர் வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கணும். அந்த 65 லட்சம் பேர் நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். நீங்கள் அவர்களை அழைத்து வந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல் வெற்றி பெற்று தேர்தல் முடிந்த பிறகு எஸ்ஐஆர் மூலமாக இறந்து போன உண்மையான வாக்காளர்களை எடுத்திருக்காங்க. இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆர் வேண்டாம் நாங்கள் சொல்லலை, ஆனால் எஸ்ஐஆருக்கான இந்த கால அளவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியாது. இது வந்து அவர்களுடைய ஒரு எலெக்ஷன் டயத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நாங்கள் பார்க்குறோம். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இது ஒரு ஆட்சி அமைப்பதற்கோ அல்லது வந்து மக்களை வந்து கடைசி நேரத்தில் வெளியிலிருந்து வாக்காளர்களை கொண்டு வருவதற்கோ இருக்கிற வாக்காளர்களை நீக்குவதற்கோ, அதாவது குறிப்பாக திமுகவுக்கு வாக்களிக்கும் வாக்காளர்களை நீக்குவதற்கோ பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். சார், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் என்று சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆருடைய பணி இருக்கும் நீ சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை எப்படி முன்வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி சார் இந்த தெருவில் திமுக வாக்காளர்களை இந்த வாக்காளர்களிலிருந்து பட்டியலை எடுத்து விட்டா அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய BLA 2 அமைதியாக இருப்பாங்களா? விட்டு விடுவார்களா? உங்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்த அத்தனை பேருமே BLA 2ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 1200 வாக்காளர்கள் இந்த ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு பூத்லையும் இருக்குன்னா அந்த பூத்தில் இருக்கக்கூடிய திமுக வாக்காளர்கள் 100 பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த படிவத்தை கொடுக்கவில்லை. அந்த படிவத்தை கொடுக்காமல் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவர்களை லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்ப திமுக ல இருக்கிற BLA விட்டுருவாங்களா? ஒரே ஒரு நிமிஷம் சார். இணையம் வழியாக நம்முடன் இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் புரட்சி கவிதாசன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம் நான் வரேன் சார் உங்ககிட்ட. அப்ப இந்த மாதிரி அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பீகாரிலே எந்த விதமான குற்றச்சாட்டும் உங்களால் நிரூபிக்க முடியவில்லை. இப்போது தமிழகத்திலே அற்புதமாக எஸ்ஐஆர் பணி மூலமாக இறந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பொய்யான வாக்காளர்களை எல்லாம் நீக்கி இருக்கின்றார்கள். நீக்கக்கூடிய பணி சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி 2 இடத்துல கடந்த காலங்களில் நடந்த 2 தவறு என்னவென்று சொன்னால், பாராளுமன்றத்தில் 40 இடத்துல இவர்கள் ஜெயிச்சதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, 2 இடங்களிலே ஒருவருக்கு வாக்கு இருக்குது. இங்கே ஓட்டு போட்டு விட்டு இன்னொரு இடத்துல போய் வாக்கு போடக்கூடிய நிலை இருந்துச்சு. நான் அதற்கு ஆதாரபூர்வமாக ஆட்களையும் காமிக்க முடியும். இந்த கள்ள ஓட்டு திமுக போட்ட ஆட்களையும் எனக்கு தெரியும். இந்த நிலை கடந்த ஒரு இதுல இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு தெரிந்தவர். சரி, ஒரு அதான் நான் ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப தெரிந்தவர். அவர் ஒரு மாவட்டத்தில் வாக்கு போட்டார், இந்த மாவட்டத்தில் வந்து வாக்கு போட்டிருக்கார். இந்த நிலை நடந்துச்சு. ஏன்னா இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த வாட்டி என்ன பண்றாங்க தெரியுங்களா? இவங்க எஸ்ஐஆர் பார்த்து மட்டும் பயப்படல, ஏஐ பார்த்து பயப்படுறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக 2 இடத்துல ஒருவருடைய தேர்தலில் வாக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது நீக்கப்படும். நான் இந்த திமுக எங்கெங்கெல்லாம் 2 ஓட்டு வச்சிருக்குதோ, 2 ஓட்டு இந்த மாவட்டத்தில் ஒன்று இன்னொரு மாவட்டத்தில் வச்சிருக்கோ, அந்த ஓட்டில் உள்ளவர்கள் அவர்கள் தானாக நீக்கப்படுவார்கள். இந்த பயத்தினால தான், இந்த கல்லோட்டு போட முடியாத பயத்தினால தான் திமுகவினுடைய வழக்கமாக வெற்றி பெறுவதற்கு உண்டான கல்லோட்டுகள் இல்லை என்ற காரணத்தினால தான் எஸ்ஐஆருக்கு எதிராக இவர்கள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பாராளுமன்றத்தில் நினைக்க பார்க்கறாங்க. நிச்சயமாக பாராளுமன்றத்தில் அல்ல, நீங்க நீதிமன்றத்துக்கு போகலாம். ஏன் நீதிமன்றத்துக்கு போல? தேர்தல் ஆணையத்துக்கு போலாம். ஏன் தேர்தல் ஆணையம் போல? கருத்து வாங்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். திரு பகலவன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. இப்போ நாடாளுமன்றத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியால் முடக்க தான் நினைக்கிறதே தவிர இந்த நாடகங்கள் நடத்தும் இடம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? பிரதமர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்களுடைய நாடகத்தை வெளிப்படையாக சொல்லியதற்கு அவருக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நான் இப்போ பாருங்கள்,
நம்ம இந்தியாவில் வந்து 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இப்போது 8 மாநிலங்கள் 28 மாநிலங்களையும் 8 மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசத்தில் இருக்கிறது நம்ம நாடாளுமன்ற அவைக்குள்ளே தான் பேசணும். இப்போது மக்களை பற்றி மக்களுடைய பிரீதிகள் உள்ளே போய் பேசாமல் அமளி துமிழில் வந்து ஈடுபடுறாங்கன்னா பேசுவதற்கு வாய்ப்பே தரத்தில்லை. இன்றைக்கி நிறைய சான்று எங்கள் தலைவர்லாம் பேசும்போது வாய்ப்பே தரத்தை மைக்கை ஆஃப் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இங்கே பேசாமல் வெளியில் போய் பேசுங்கன்னா இப்போ எனக்கு வாக்களிச்சவங்கெல்லாம் வந்து என்ன உள்ளே பேசுறதை விட்டுவிட்டு வெளியில் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அன்புமணி வந்து போகவே இல்லை. இப்போ எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வந்து அவர் நாடாளுமன்றத்துக்கு போகவே இல்லை. போராட்டம் நடத்துவதோ அமளி செய்வதோ உள்ள வேலை இல்லை சார். எனக்கு அனுமதிக்கலன்னா, உள்ள வேலை, எனக்கு அனுமதி தரலைன்னா போராட்டம் மூலமாக தான் நான் கத்த முடியும், வேற வழி இல்லை. நீ அனுமதிக்கவே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? பேசி தானே ஆகணும். அப்போ நீங்கள் அவ்வளோ சாஃப்ட் காரணங்களா? நீங்கள் அவ்வளோ சாஃப்டாக பேசி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன குறை இருக்குது. பெரும்பாலும் உங்களுக்கே தெரியும், அவை நடவடிக்கையில் முதல் நாளில் இரங்கல் தீர்மானங்கள், இந்த மாதிரி புதுசாக வந்த அவர்களுக்கு பாராட்டுகள், அதே போன்று துணை ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்றிருக்கார், அவருடைய பாராட்டுகள், இது போன்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கே வந்து பேசணும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி அனுமதி கொடுக்கணும்? இல்லை சார், இன்றைக்கே பேசணுன்றது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு மசோதாவை கொண்டு வருவீங்க, யாரையும் கேட்காம நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்க நாங்கள் பேசணும் சொல்ல வேண்டிய சூழல் எதை ஏற்படுத்த நீங்கள் தானே சார். நீங்கள் எத்தனை சட்டத்தை வந்து மாற்றிருக்கிறீங்க, யாரை கேட்டு மாற்றிட்டீங்க? நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கீங்களா? பேசாமலே உங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு நீங்களே ஒரு மசோதாவை கொண்டு வருவீங்க, நீங்களே நிறைவேற்றுவீங்க, எல்லாத்தையும் நீங்கள் தானே பண்ணுறீங்க. அப்போ நான் அந்த இதெல்லாம் நான் எப்போ சொல்கிறது உங்ககிட்ட? என்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு? இப்போ இவர் நம்ம அண்ணன் ஒருத்தர் திமுகவுடைய முரளி அண்ணா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரே வந்து குளிர்கால கூட்டத்தொடரே ரொம்ப குறைவான நாட்களை வச்சுருக்கிறீங்க. இப்போ மழை, இப்போ 2 நாளில் இப்போ எங்கள் தலைவரோட இன்றைக்கி போக முடியல, மழை, விமானம் போக முடியாமல் போய் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் நாடாளுமன்றத்துக்குள்ளே யாரும் போக முடியாமல் சூழல் வந்தது. பிற மாநிலங்களுக்கு அப்படி ஏற்பட்டிருக்கலாம். இப்போ இந்த நிலையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வருவீங்க, கொண்டுட்டு வந்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, மறுநாள் பேசினா அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்போ நாங்கள் எப்போ தான் பேசுறது? அப்போ பேச வேண்டியது சூழ்நிலை இருக்கா இல்லையா? அப்போ எங்கள் கருத்தை நாங்கள் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் நம்ம இப்போ சொன்னோம்னா எப்போ சொன்னோம்னா நீங்கள் பேசவே இல்லைன்னு சொல்லிவிட்டீங்க, உடனே எங்கள் மேலே குற்றத்தை தூக்கி போடுவீங்க. எமக்கு வாக்களித்த மக்கள், தமிழக மக்களும் எதிர்பார்த்துருந்தவங்கலாம் வந்து அவன் இவன் பேசலை, அவங்க என்னப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிலை இருக்குல்ல, அப்போ அந்த நிலையை நான் என்றைக்கு சொல்கிறது? நீங்கள் என்றைக்கு எங்களை பேச வச்சுக்கிறீங்க? இப்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை ஜனாதிபதியாக வந்திருக்கிறது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அந்த அடையாளத்தோடு நிற்கும் தமிழ்நாட்டுக்கு. அதனால் தமிழகத்திற்கு நன்மை விளையாதுன்றீங்க? கண்டிப்பாக வராது, வாய்ப்பு இல்லை, அப்படி வாய்ப்பே கிடையாது. சரி, அது நடக்காது. ஏன்னா இது வந்து திருக்குறளை வந்து மோடி அவர்கள் பேசிட்டாருன்னா உடனே இங்கே தமிழ் மலராது. நான் கூட தான் போனால் ஹிந்திக்கு போனால் எங்கன்னா போய் நமஸ்தே அப்படின்னு நான் கூட தான் சொல்லுவேன். நான் கூட தான் எனக்கு இப்போ நானே கூட டீக்கை எல்லாம் போயிட்டு வாரணாசியில் கூட போய் உத்தரமேரூர் பற்றி பேசியிருக்காரு மோடி அவர்கள். சார் நான் கூட தான் சார் பேசுவேன். நான் இப்போ தான் மகாராஷ்டிரா போனேன், தமிழை பற்றி தான் பேசினாங்க. மகாராஷ்டிராவில் தமிழை பற்றி பேசுறது சார் நான் ஒரு கூட்டத்தில் இல்லை சார், ஹிந்திக்காரங்கிட்ட தான் நான் பேசினேன். நான் போயிட்டு ஹிந்திக்காரங்க தான் தமிழை பற்றி தான் பேசினேன். அப்போ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை என்னுடைய கலாச்சாரத்தை ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு கலாச்சாரத்தில் ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னால் அதை வந்து சொல்ல வேண்டிய தேவை தான் இருக்குது. எந்த மாநிலமாக இருந்தால் நம்ம எந்த மாநிலத்தில் நம்ம வெறுக்கலையே, இவங்க தான் வெறுப்பு உணர்ச்சியாக காட்டுறாங்க. நாங்கள் யாரும் வெறுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாநிலத்தில் வெறுத்து இருக்காங்களா? உத்தரப்பிரதேசம் பற்றியே அல்லது வட மாநிலங்கள் பற்றி, பீகார் பற்றி ஏற்கனவே நம்ம விவாதமே நடத்தியிருக்கோம். திமுக தலைவர்கள் அவர்களை எப்படி பேசுனாங்கன்னு மோடி அவர்களும் அதை பிரச்சாரத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதுதான் சொல்கிறேன். அவர் அங்கே போய் பீகாரில் போய் அதுக்கு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இங்கே விவாதம் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டில் வந்து இங்கே இவ்வளோ குறைகள் இருக்குது, நாங்கள் செய்ய வரோம். திமுக இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கன்ற தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து வந்தால் அதெல்லாம் பெருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு 1000 பேர் 2000 பேர் செத்தாக தான் அதை வந்து வெள்ளப்பெருக்குன்னு கொண்டு வருவோம். அப்போ தான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நினச்சிக்க நேரத்தில் வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இங்கே வந்து பேசுங்க. இங்கேருந்து போய் பீகாரில் பேசுவீங்க. வெள்ளத்துக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நாம்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அந்த நாம்ஸ் படி தான் கொடுக்க முடியும் அப்படின்றது அவங்க சொன்ன கருத்து தான் சார். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்படக்கூடிய சொல்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் செய்கிற மாதிரி ஆட்சி நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் காங்கிரஸ் இருக்கும்போதே இப்போ ஏன் சொல்கிறீங்க? இயற்கை பேரிடருக்கு அவங்க ஒரு நாம்ஸ் வச்சு. அதுதான் சார் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ் இருக்கும்போது ஒரு தவறு செய்கிறாங்க, நாங்களும் அதே மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ இது தவறு இல்லை. ஃபாலோ தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் அதே மாதிரி சொல்கிறீங்களா? எல்லா ஃபாலோவும் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். உங்களுக்குன்னு புது அஜெண்டா ஒன்று கூட கிடையாது. அப்போ நீங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வர மாட்டீங்க. சரி, பதிலே நம்ம வந்து பிஜேபி அவர்கிட்ட கேட்கலாம். இணையம் வழியாக நம்முடைய புரட்சி கவிதாசன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். இன்று மாண்புமிகு பாரத பிரதமர்
திரு நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க பச்சை தமிழன், கொங்கு தமிழன், ஒரு எளிய குடும்பத்தின் பின்னணியில் இருந்து பொது வாழ்க்கையே தன்னுடைய வாழ்க்கையாக வகுத்து வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதன் இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற பேரழகை பார்த்து இந்தியாவே பிரமித்து போயிருக்கிறது. அதற்கு அவருக்கு தமிழகத்தின் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுதலை, வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதுல யாருக்கும் மறுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒண்ணு உருவம், மற்றொன்று உள்ளடக்கம். அதாவது வெறும் தமிழ்ல எழுதினால் போதாது, அந்த ஒளியும் தமிழாக இருக்க வேண்டும். அப்ப ஒளி மாத்திரம் தமிழாக இருந்தால் போதாது, அதனுடைய பொருளும் தமிழாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம். உதாரணத்துக்கு தமிழ்ல பெயர் பலகை வைத்தால் போதாது, அது தமிழ் அர்த்தத்தோடு பெயர் பலகை வைக்க வேண்டும் அப்படிமோ. அதனால சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாமினலா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் மாத்திரம் போதாது, உண்மையா தமிழர்களுடைய பிரதிநிதியா, தமிழுடைய பண்பாடு, கலாச்சார விழுமியங்களுடைய வெளிப்பாடா இருக்க வேண்டும் என்று மற்ற நண்பர்கள் வலியுறுத்துறாங்க. நானும் அதையே வலியுறுத்துகிறேன். முடிந்தவரை தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை அவர் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். பாரத பிரதமர் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக ஒற்றை சொல் மந்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி, பாராளுமன்றம் நாடக மேடை அல்ல, அது கூத்தாடிகளின் கூடம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெற்றதற்காக ஆணவத்தை காட்டுகிற இடமோ அல்லது தோற்று போனதற்கான விரக்தியை வெளிப்படுத்துகிற இடமோ நாடாளுமன்றம் கிடையாது. மாறாக மக்களின் குரலை, மக்களின் பிரச்சனையை, ஆக்கப்பூர்வமான விவாதங்களை கொண்டு வர வேண்டிய மகத்தான இடம், மக்களின் நம்பிக்கையை பெற்ற இடம். அதை திருச்சி சிவா கூட அழகாக சொன்னார். திமுக எம்பி, நாடாளுமன்றம் என்பது வெறும் செங்கலாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அது இந்திய 145 கோடி இந்திய மக்களுடைய நம்பிக்கை, அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னார். அதனால அவங்க சொன்னதான் நான் சொல்றேன், இது ஒரு இன்ஸ்டிடியூஷன், இது ஒரு நாடக மேடையோ கூத்தாடிகளுக்கான கூடமோ அல்ல. தயவு செய்து அதைத்தான் பாரத பிரதமர் சொன்னார். சரி சார், ஆனா பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படல, அது மைக் ஆஃப் பண்ணப்படுது, பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை அமளி பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இல்ல இதுதான் சொல்ல வர்றோம். உங்களுடைய சுதந்திரம் எதுவரைக்கும் இருக்குன்னா, உங்க மூக்கு மற்றவருடைய முதுகை உரசாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சுதந்திரத்தின் எல்லை நீடிக்கிறது. என்ன பண்ணணும், எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு நீங்க ஆடியோவி, வீடியோவி, ஸ்டீடியோவி வச்சுட்டு உங்க வீட்டுல போட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா உங்களுடைய சுதந்திரத்தை கட்டைங் பண்ணணும், உங்க எல்லை தாண்டுறீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க உங்க குரலை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய புதிய இளம் எம்பிக்களுடைய குரலை வாயடிக்க வைக்கிறீங்கல்ல, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? சார் நீங்க பேசுங்க சார், உங்க தொகுதி பிரச்சனையை பேசுங்க சார். அதான் சார் சொல்றாங்க, பேசுவதற்கான வாய்ப்புகள் முறையா வழங்கப்பட்டா நாங்க ஏன் அமளியில இல்லங்க. அதான் சார், சார் முறையா வழங்கப்பட்டதுனாலதான் நீங்க பேசுறீங்க. ஆனா பேச வேண்டிய நேரத்துல அமளித்து பணி செய்றீங்க, கலெக்டர் பண்றீங்க, பர்சனலா அட்டாக் பண்றீங்க. அதான் நம்ம கேட்கிறோம். அதனாலதான் உங்களுக்கு பிரச்சாரம் அவர்கிட்ட பர்சனலா பேசுறதுக்கு நீங்க பர்சனலா அவர்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? முதல் நாளே இன்னைக்கு அவைய படிக்கிறீங்க. இதனால என்ன, இன்னைக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்ட பட்டியலிடப்பட்ட பல்வேறு கட்சிகளுடைய பிரதிநிதிகள், பல்வேறு மாநிலங்களுடைய சரி ஓகே சார், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் சார். சார் பேசிட்டு இருந்தாங்க சார். அதாவது பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் தொடங்கிய போதே எப்படியாவது இந்த பாராளுமன்றத்திலே மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து விடக்கூடாது, மக்களுக்கு செய்ய வேண்டிய உண்மையான பிரச்சனைகள் பற்றி விவாதித்து விடக்கூடாது, அங்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு எதிர்க்கட்சிகள் வந்தவுடனே இதற்கு எதிராக எஸ்ஐஆரை முன்னிறுத்தி நாங்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக விவாதம் செய்வோம் என்று முதல் நாளே முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்தது. ஆகவே தான் அவர்களாகவே எதிர்க்கட்சிகள் ஆமாங்க விவாதங்களை நீங்கள் முதல் நாளிலே ஒரு எஸ்ஐஆர் விவாதம் என்பது நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. நீதிமன்றத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் நீங்கள்
உண்மையாகவே தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் தேர்தல் ஆணையத்திடம் நிச்சயமாக அது சம்பந்தமாக நீங்கள் புகார்களை கொடுத்து தீர்வுகள் தேர்தல் ஆணையமே பிஜேபியோடதுன்னு சொல்றாங்க சார். அப்ப எப்படி தேர்தல் நல்ல ஒரு ரிசல்ட் எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதா எதிர்க்கட்சிகளோட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகள் எல்லாம் பிஜேபி இல்ல, சரி, பிஜேபி உருவாக்கியது அல்ல. கண்டிப்பா அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்திடம் இவர்கள் புகார்களை தெரிவித்தார்களா என்றால் தெரிவிக்காமல் பாராளுமன்றத்தில் நேரத்தை வீணாக்குவதற்காக முயற்சி செய்கிறார்கள். புரட்சி கவிதா ஒரே நிமிஷம் சார், அவர் முடிச்சிட்டு வந்துடுறேன். புரட்சி கவிதாசன் சார், அதாவது இப்போ என்ன நீங்க பேசின தொடர்ச்சியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட வேண்டியதானே, தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமேன்னு சொல்லி பாரத மாதா செந்தில் அவர்கள் சொல்றாங்க. தேர்தல் ஆணையமே பிஜேபியோட தான், சிபிஐ இடி மாதிரி அதுவும் வந்து பிஜேபியோட தான் அப்படின்னு எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களுடைய பதிலை நீங்க சொல்லி நிறைவு பண்ணுங்க சார். ரொம்ப ரொம்ப மலிவான அரசியலுங்க. அதாவது நுனிமரத்துல உட்கார்ந்துகிட்டு அடிமரத்தை வெட்டுவது எவ்வளவு அறிவீனமோ பழமொழி எல்லாம் சொல்றது தயவு செய்து நிறுத்துங்க. இதெல்லாம் வந்து இதுதான் கோமாளித்தனமா இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பழமொழி எல்லாம் சொல்லி உங்க பேச்சாளர்ல காட்டாதீங்க. கவிதாசன் அண்ணா ஏங்க நீங்க இதெல்லாம் வந்து மட்டும் தடுக்கிறீங்க. கோமாளியின் போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாது. வார்த்தை திரும்ப பெற்றுட்டாரு புரட்சி கவிதாசன் சார். புரட்சி கவிதாசன் சார் ஒரே நிமிஷம் அவர் அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுட்டார். அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுட்டாரு. சரி சரி இல்ல நீங்க உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை அலங்காரமா மேடையில பேசுக தப்பு இல்லை. அதாவது ஒரு கட்சி ஒரு ஏக்கம் பெரிய பாரம்பரியமான கட்சி சார்ந்தவர்கள் தான் உள்ள போய் பேசுறாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நுனி மரத்துல உட்காந்துன்னு அடி மரத்தை வெட்டுற மாதிரி என்று சொல்றதெல்லாம் வந்து நகைப்பா இருக்குன்னு சொல்ல வர. தேர்தல் ஆணையத்தை நீங்க என்ன சொல்றீங்க? தேர்தல் ஆணையத்துக்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இத்தனை லட்சம் வாக்குகள் போயிருக்கு, கள்ள ஓட்டு ஆயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா காட்டினாரு. எதிரொலிக்கக்கூடிய இடம் நாடாளுமன்றம் சார். சொல்லுங்க சார். அதாவது நம்மளுடைய நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற குரலை நீங்கள் நெருக்கிறீர்கள். ஒன்றும் கிடையாது. தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபியினுடைய ஒரு அணி. நான் கேட்கிறேன், பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் தேர்தல் ஆணையரை நியமிக்கலாம் என்ற அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து போட்டுவிட்டு எதிர்க்கட்சி தலைவரும் அமைச்சரும் தேர்தல் ஆணையரை நியமிக்கலாம் என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்த காரணத்தால் தான் தேர்தல் பிஜேபியினுடைய அணி. புரியுது அவங்களுடைய அமைப்பு. நீங்க சொல்லக்கூடிய காரணத்தை சொல்லியிருக்கீங்க. இது அரூர் முரளி சார், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு நியமனம் செய்வதற்கான அந்த திருத்தத்தை மேற்கொண்டது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அது தேர்தல் ஆணையத்தை வந்து மத்திய அரசை கட்டுப்படுத்துகிறது என்ற ஒரு கூற்றை வந்து அது வந்து ஒரு கட்டியம் கூறுவது போல இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதே போல தேர்தல் ஆணையத்தை அவர்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பேசுகிற பொழுது பாரத மாதா இந்து மக்கள் கட்சியினுடைய தோழர் சொன்னார், எங்கள் தலைவர் அவர்கள் சொன்ன வாதத்தை அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நாங்கள் எஸ்ஐஆர் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எடுப்பதற்கான காலகட்டம் இதுவல்ல. ஏனென்று கேட்டால் பருவமழை தொடங்கிவிட்டது. இப்பொழுது சென்னை மலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, டெல்டா பகுதிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இப்படி வாக்காளர்களுடைய தீவிர திருத்தத்தை செய்தால் அது சரிபடாது என்றுதான் சொன்னார். உடனே அவர் சொன்னார், ஏதோ நாங்கள் கள்ள ஓட்டை நம்பி இருந்தார்கள், அங்க ஒருத்தர் ஓட்டு போட்டார், இங்க ஒரு ஓட்டு போட்டார் என்று. தேர்தல் ஆணையம் என்ன சார் சொல்லியிருக்கு? பீகாரிலே ஓட்டு போட்டவன் தமிழ்நாட்டிலும் ஓட்டு போடுவதற்கு உரிமை உண்டு, 16வது திருத்தமாக கொண்டு வருகிறேன் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது என்றால், ஒரு பீகாரில ஓட்டு போட்டவன் தமிழ்நாட்டில் எப்படி ஓட்டு போட முடியும்? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நான் ஓட்டு போட்டவன் நாளைக்கு போய் மகாராஷ்டிரத்தில் ஓட்டு போடுவதற்கு அனுமதிப்பார்களா என்றால் அவர்கள் நோக்கம் என்னவென்று கேட்டால், எஸ்ஐஆரின் மூலமாக பீகாரில் இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்ற இந்திக்காரர்களை வடநாட்டுக்காரர்களை எப்படியாவது தமிழ்நாட்டு வாக்களிக்க வைத்து ஒரு பிஜேபி செல்வாக்கு இருப்பதை போல அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு சின்ன குறுக்கிட்டா சொல்லுங்க அண்ணா, நீங்க வந்து பீகார்காரங்களெல்லாம் கொண்டு வந்து இங்க ஓட்டு போட வைக்கிறாங்க பிஜேபிங்கிற பொய்யான குற்றச்சாட்டு சொல்றீங்க. எப்படின்னா
மற்ற மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து எங்களுக்கு ஓட்டு உரிமை வேணும்னு கேட்டவங்களுடைய படிவம் எத்தனைன்னா 860 தானா? 860 படிவம் தானா? நான் சொல்லிடுறேன் நீங்க மக்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு சின்ன விஷயம் நீங்க பேசுங்க, நீங்க என் நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆதாரத்தை என் நேரத்துக்கு எடுத்துக்கோங்க. சொல்றேங்க. அதாவது வடநாட்டவர்கள் இன்னைக்கு நேற்று இங்க வரல, எத்தனையோ ஆண்டு காலம் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க. இங்கே நம்ம பூக்கடையில் அந்த இருக்கிற மொத்த பேரும் வந்து அது வந்து பாம்பே மாதிரியே இருக்கும் அப்படின்ற சொல்லுகிற நம்மளே இப்போ ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. அவங்களாம் காலங்காலமாக இங்கே ஓட்டு போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. 800 பேர் மட்டும்தான் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு அவங்க எல்லாருமே பாஜக தான் ஓட்டு போடுவாங்க, அது வெளிப்படையாக தெரிஞ்ச உண்மை. எல்லாருமே அவங்க பாஜக கொடி தான் பிடிச்சின்னு வந்து டான்ஸ் ஆடுறது போகிறது எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களாம் நாங்கள் யாரா எதிர்த்து எதுவும் சொல்ல கிடையாது. வடநாட்டு கலாச்சாரத்தை அப்படியே அமல்படுத்துகிறார்கள். நம்ம அவங்கள யாருமே நம்ம எதுவும் சொல்ல கிடையாது. புதுசா வந்து நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓட்டுகளை எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கும், புதுசா அப்ளை பண்ணிருக்காங்க, அதிகமா வராங்க. புதிய சொல்லுங்க. பாரத மாதா கட்சிக்காரர் சொல்றாரு 800 ஓட்டு தானே சார். என்னுடைய பூத்துல வந்து நாங்க SIR படிவம் வந்து நிரப்பப்பட்டு நாங்க ஆன்லைன்ல போட்டது 90% போட்டிருக்கோம். ஆனா நாங்க ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்றப்ப 28% தான் டவுன்லோட் ஆயிருக்கு. அவன் அந்த தரவெல்லாம் வச்சுட்டுலாம் பேச முடியாது. நாளைக்கு நீங்க ஓட்டு வெளியே வரட்டும், ஓட்டு அவங்க இறுதி பட்டியல் வர்றப்ப நீங்க பாருங்க. அதே போல அண்ணன் புரட்சிதாசன் அவர்கள் சொன்னார், ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் இறுதி பட்டியல் வரும். வந்ததுக்கு அப்புறம் புரட்சிதாசனா அலறுவாரு, பாரத மாதா கட்சிக்காரர் அலறுவாரு. அதுல மாற்றம் கிடையாது. ரொம்ப பேர் நீங்க அலறுவீங்க. மகாராஷ்டிரால தமிழ்ச்செல்வன் தமிழன் எம்எல்ஏ இருக்கான பாஜக சார்பில் எல்லா மாவட்டத்திலும் பேசுகிற பொழுது சொன்னார், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு அவர் நாடாளுமன்றத்தில் வந்து தலைமை ஏற்றதை பெருமையாக நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் அவர்கள் சொன்னார் என்று சொன்னார். நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு என்ன பெருமை இருக்கோ இவருங்க ஏன்னா இவர் சார் நான் ஒரு சொல்றேன். நான் சொல்றேன், அதாவது புரட்சிதாசன் சார் பகலவன் சார் பேசுறப்ப என் நேரத்தை நீங்க குறிக்கிட கூடாதுன்னு அவரை நீங்க சண்டை போட்டது போல என் நேரத்துல நான் வந்து நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க ஒரு தமிழனாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மோடி அவர்கள் புகழ்ந்ததை நீங்கள் எப்படி வரவேற்கிறீர்களோ அதே போல நானும் வரவேற்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் வைத்துக் கொள்ளுங்கள், சிபி ராதாகிருஷ்ணன் என்ற தமிழனை புகழ்ந்தார் அல்லவா, ஒரிசாவிலே தேர்தல் நடைபெற்றதல்லவா, தேர்தல் நடைபெற்ற பொழுது பாண்டியன் என்ற IAS அதிகாரி என்ற ஒரு தமிழன், அந்த தமிழனுடைய பற்றி பேசுகிற பொழுது என்ன சொன்னார், பூரி ஜெகநாதருடைய சாவியை அந்த பாண்டியன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் விட்டான் என்று ஒரு தமிழனை திருடனுக்கு இணையாக பேசினாரே உங்கள் பிரதமர். அப்பொழுது உங்கள் ரத்தம் கொதிக்கவில்லையா? அப்பொழுது உங்களுக்கு சூடு இல்லையா, சொரணை இல்லையா என்று நான் கேட்க மாட்டேனா? நான் கேட்கிற ஒரு தமிழனை இழிவுபடுத்திய பொழுது நீங்கள் கொதித்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் பாராட்டி இருப்போம். அதே போல நாடாளுமன்றத்தில் பார்த்தீர்களானால் பெரிய விவாதங்கள் நடத்த வேண்டும். ஒன்றும் கிடையாது. 2024-25 இரும்பு பாதை ரயில்வே இரும்பு பாதை திட்டத்திற்காக அறிவிக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்று கேட்டால் 31,450 கோடி ரூபாயை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். ஆனால் தெற்கு ரயில்வேவுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீர்கள்? வெறும் 301 கோடி ரூபாயை மட்டும் ஒதுக்கி இருக்கிறீர்கள். ஒதுக்கப்பட்ட தொகையில் 1% மட்டும்தான் தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கிவிட்டு அத்தனையும் வடநாட்டுக்காரர்களுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அண்ணன் புரட்சிதாசனுக்கும் சொல்லுகிறேன், பாரத மாதா கட்சி இந்து மக்கள் கட்சி தோழருக்கும் சொல்லுகிறேன், பிங்கு புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த பிங்கு புத்தகத்தை போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இரும்பு பாதை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்று எழுதி எவ்வளவு போட்டிருக்காங்க தெரியுமா? வெறும் 1000 ரூபாய். இது வெறும் 1000 ரூபாய்.
உப்பு போட்டு திங்கிற தமிழனுக்கு, சூடு இருக்கிற தமிழனுக்கு ரத்தம் கொதிக்கும். ஆனால் சில தமிழர்களுக்கு ரத்தம் கொதிக்கிறது இல்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே ஓகே ஓகே. புரட்சி கவிதாசன் சார் இல்ல குறிக்கிறவர் சொல்லுங்க. புரட்சி கவிதாசன். அதான் என்ன விஷயம்னா, அவர் சகோதரர் வந்துட்டு 1000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக ஒரு புத்தகத்தை ஆதாரமாக காட்டுகிறார். எந்த பத்திரிகையில படிச்சேங்கிறதையும் சொல்றேன். சரி, ரைட், ஓகே. கொஞ்சம் அமைதியா இருங்க. கரூர் முரளி சார் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். கரூர் முரளி சார் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. அவர் இணையம் கொஞ்சம் சரியா கேட்கல. கொஞ்சம் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. பேசுங்க புரட்சி கவிதாசன் சார். ஓகே சார். திரு பகலவன் சார், இல்லை அதாவது வந்து இப்போ பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து பேசக்கூடிய ஒரு நேரத்தில் அமளியை ஏற்படுத்திட்டு வெளியில் வந்துடுறீங்கன்ற. சாரி, ஒரே நிமிஷம் சார். புரட்சி கவிதாசன் சார் வந்துட்டார். சொல்லி முடியுங்க சார். இல்ல, அதான் என்னன்னா, சகோதரர் நிறைய புத்தகங்களை அது எந்த புத்தகத்துல என்ன ஆதாரத்தை சொல்றாருன்னு தெரியல. தயவு செய்து ஆதாரபூர்வமாக பேசணும், ஆக்கப்பூர்வமாக பேசணும். அதைத்தான் இன்னைக்கு பிரதமர் தெளிவா சொன்னாரு. எதிர்கட்சிகள் குரல் தான் ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும் என்பதை. சார் நெறியாளர் சார் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுல சார் ஆதாரத்தோட பேசணும்னாரு. முரளி ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். 28/11/2025 தீக்கதிர் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி. நான் சொன்னது சரியாயிடுச்சா? தீக்கதிர் யாரு? இந்த கம்யூனிஸ்ட் பத்திரிகை, தீகா பத்திரிகை. இவங்க தான் இப்படி எழுதுவீங்க. அந்த புழுகு ஆகாச புழுகுல ஒரு பத்திரிகையில வர அத படிச்சுட்டு பேசுறீங்களே. அண்ணா கருணை தீக்கதிர்லாம் படிச்சு உங்க மூளையை வீடு கட்டுவதற்காக கட்டுகிற வீட்டை யாருடைய வீடு? மோடி வீடு என்று விளம்பரப்படுத்துகிற விளம்பர பைத்தியங்கள் நீங்களா நாங்களா? ஆதாரத்தோட நாங்க பேசுறோம். அண்ணே பாண்டியன் அவர்களை ஒரிசாவில தமிழரை இழிவா பேசினார்னு கோபப்படுறீங்க. பச்சை தமிழ் காமராஜரை மைசூரில் பங்களா அரண்மனை கட்டியதற்கு இழிவுபடுத்தியது நீங்க. யோகி ஆதித்யநாத்துடைய வலதுகரமாக வரக்கூடியவர் தமிழர் தான். ஏன் அதை பெருமையா சொல்ல மாட்டீங்க? பீகார்ல போய் என்ன பேசுறீங்க? என்ன பேசுறாங்க? தமிழர்கள் என்ன பேசுறீங்க? பாண்டியன் அந்த உள்ள அரங்கில பேச வேண்டியிருக்கு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வைத்து புரட்சி கவிதாசன் சார் ஒரு நிமிஷம். ஒரே மக்கள் எதிர்த்தாங்க. சரி, ரைட். வரேன் சார். திரு பகலவன் சார், அதாவது பேச வேண்டிய நேரத்தில் பெரும்பாலும் நீங்க சொன்னீங்க மசோதா சார். ஒரே நிமிஷம் புரட்சி கவிதாசன் சார், நான் மறுபடியும் வரேன். இல்லை, அதாவது மசோதாக்கள் நிறைவேற்றும் போது எதிர்கட்சிகள் இல்லாமல் நிறைவேற்றிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அமளிகள் பண்ணிவிட்டு ஒரு வெளியில் அனுப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இருந்து பேச வேண்டியதானே? நீங்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு ஏன் செய்கிறீங்க அப்படின்னு? ஆமாங்க, வெளிநடப்பு செய்தால் நீங்கள் பேசாமல் இருங்க. நேற்று பேச அதுக்காக மசோதா நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா அமர்வுகளில்? மசோதாவை நீங்கள் முன்கூட்டியே கொடுங்க சார். இந்த மசோதா கொண்டு வர இப்போ 2000 ரூபாய் பணம் கொண்டு வந்தீங்க. இப்போ 2000 ரூபாய் பணம் கொண்டு வந்தீங்க. அதான் அந்த 13 மசோதாக்கள் முதல்ல திட்டமிட்டுருவாங்க. சரி, ஓகே சார். அவர் பேசி முடிக்கிற அவருடைய நேரம். புரட்சி கவிதாசன் சார் வர சரி, ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் நீங்க பேசுங்க சார். ஒரு நிமிஷம். புரட்சி கவிதாசன் சார் கேக்குதான் தெரியுங்க. புரட்சி கவிதாசன் சார், முரளி சார், 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் ஒரே நிமிஷம். அந்த வரையறுக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு வெளியே போய் பேசுறது. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நிரல்? துணை குடியரசு தலைவர். சரி, ஓகே சார். புரட்சி கவிதாசன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க அரங்கில பேசிட்டு மறுபடியும் வரேன். புரட்சி கவிதாசன் சரி, ஓகே. ஆடியோ இல்ல நீங்க பேசுங்க. ஆமா, அங்க அவங்களுக்கு இல்ல. அதாவது நம்ம அவர் என்ன சொல்றாரு, ஆரோக்கியமான விவாதத்தை முன்வைக்கலான்றார். நாமளும் அதை தான் சொல்கிறோம். ஆரோக்கியமான விவாதத்தை முன்வைக்கிறோம். நீங்கள் கேட்டுக்குன்னு அதை செவிச்சாசி கேட்டுக்குன்னு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு தான் நாமளும் சொல்கிறோம். இல்லை நான் வந்தவொடனே கற்றுன்னு நம்ம எந்த இடத்தையும் சொல்லலை.
இல்லை நான் வந்தவனே சண்டை போடுவேன் அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. நீங்கள் பேச அனுமதிக்கிறது இல்லை. அதாவது யாருக்குமே தெரியாமல் நீங்கள் மசோதா ஏற்றும் போது அந்த மசோதாவை தொடங்கும் போதே அமளி தும்மிலி ஏற்படுத்துவது யார்? இப்போது எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. நாங்கள் கத்தினா சத்தம் கேட்குமா, அவங்க கத்தினா சத்தம் கேட்குமா? பேசவே விடுறது கிடையாதுங்க. அப்போ பேசவே விடாமல் இருக்கிறதுல வந்து இப்போ எனக்கு ஆதரவாக வரவங்களோட 4 பேர் சேர்ந்து நான் வெளியே வர வந்து என்னுடைய எதிர்ப்பு நான் எப்படி வேறு அதை தவிர்த்து வேறு எதுவுமே காட்ட முடியாது. இதே பாஜக இங்கே சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்யலையா? இவங்க கத்தலையா? இவங்க வெளிநடப்பு செய்யாமல் இருக்கிறாங்களா? எதுவும் சொல்லாமல் வராங்களா? அதே தானே சார் நம்மளாம் அங்கே பண்ண வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மக்களுக்கான பிரதிநிதின்றீங்க, மக்களை பற்றி பேச வேணும்னு சொல்கிறீங்க, விவாதம் செய்யலான்னு சொல்கிறீங்க, விவாதம் செய்ய மறுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ வந்து தீர்மானங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறீங்க. இப்போ 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தீங்க. யார் கேட்டு 2000 ரூபாய் நோட்டு கொண்டு வந்தீங்க? சரி, 2000 நோட்டை வந்து மாற்றிட்டீங்க. யாரை கேட்டு மாற்றினீங்க? இப்போ எல்லாமே நீங்களே எடுக்கிற முடிவு, நீங்களே செய்கிற செயல். அப்போ இதை மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரீங்க. சுற்றி காட்டுறதுக்கான, ஆரோக்கியமாக பேசுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் தரது கிடையாது. அப்போ தராத போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய எதிர்ப்பை வந்து நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும், என்னை பேச விடலை, நான் வெளியில் வரேன் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுறதுனால நான் வெளியே வரேன். வேற எதுக்கு நான் வெளியே போகிறேன்? என்ன நீங்கள் பேச வச்சா நான் மக்களோட வரிப்பணம் தானே வீணடிக்கப்படுது. ஒரு நாள் நாடாளுமன்றம் சார் அது அவங்களுக்கு தெரியாதா சார்? செலவு பண்ண சார் அவங்களுக்கு தானே தெரியும். அதை இப்போ நாம் இங்கே விவாத அரங்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் முரணாக பேசிக்கினே இருப்பீங்க, நான் கேட்டுக்கினே இருக்கணும்னு சொல்கிறது எப்படி சார் கேட்டுக்கின்னு இருக்க முடியும்? நான் என்னை நீங்கள் பேசவே அனுமதிக்க மாட்டீங்க. நீங்கள் இவங்க 2 பேரும் சத்தம் போட்டுருப்பாங்க. நம்ம கவிஞர் புரட்சி கவிதாசன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாலும் நான் கண்டிப்பாக பேச மாட்டேன். அவரை தான் ஆன்லைனில் அவரே பேச விட்டுருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் கத்திக்கிறே இருந்தால் நான் வெளியே பார்த்து விட வேறு வெளியே நான் இருக்கேன். சரி சார், ஓகே. இல்லை பெரும்பான்மையாக நீங்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அப்படிங்கும்போது அவர்களுடைய குரல் தானே ஓங்கி ஒலிக்கும். அப்போ அமளி துமளி ஏற்படுவதற்கு காரணமே நீங்கள் அவங்களை அலோவ் பண்ணாது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் 15 நாட்கள் இருக்கின்றது. 15 நாட்களிலே விவாதத்திற்கான 0 டைம் இருக்கின்றது, நேரங்கள் இருக்கின்றது. எதிர்க்கட்சிகளுக்கான முன்கூட்டியே, அதாவது சட்டமன்றமாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், யார் யாருக்கு என்னென்ன நேரம் வேண்டும் என்பதை எல்லாம் முன்கூட்டியே எழுதி கொடுத்து விட்டு அதற்கான நேரங்கள் ஒதுக்கப்படும். இவைகள் எல்லாம் முன்கூட்டியே தயார் செய்யப்படும். நேரங்கள் எல்லாம் சகோதரா ஒரே ஒரு குறிப்பிடு, ஒரு சின்னது தான், வேற ஒன்றும் இல்லை சார். அவர் நண்பர் செந்தில் சொன்னது தான், 15 நாள் தான் இருக்கு. 28 மாநிலம் இருக்கு. 28 மாநிலத்தில் எத்தனை எம்பி இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு 15 நாளாம் சார் டைம். நியாயமா சார்? நியாயமா சொல்லுங்க. பேச முடிஞ்சிருமா? புது எம்பிஸ் வேற பேசணும், புது எம்பி வேற பேருனா அவரே சொல்லியிருந்தாரு, புது எம்பிக்கெல்லாம் வேற பேசணும்னு சொல்லிட்டு. இந்த 15 நாளில் 28 மாநிலத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர், 8 யூனியன் பிரதேசத்தில் இருக்கிறவங்க வேற பேசி ஆகணும். நீங்களே சொல்லுங்க ஐயா. அப்போ சார், அதாவது இப்போ இருக்கின்ற நேரத்தை எப்படி கெடுக்கலான்னு சொல்லி இப்படி கெடுத்துட்டே இருந்தாங்கன்னா உண்மையிலேயே சொல்ல போனா எப்படி பார்த்தோம் அப்ப ஆக்கப்பூர்வமான இந்த நேரத்துல சொல்லல, நான் பாராளுமன்றத்தில் இருக்கான நேரத்தை சொன்னேன். அப்ப எதிர்க்கட்சிகள் உண்மையிலேயே சொல்ல போனாக்க SIR விஷயத்தை தேவையில்லாமல் அங்க விவாதிக்க வேண்டும் என்று நேரத்தை வீணடிக்க பார்க்கின்றார்கள். இரண்டாவது, இப்ப இங்க நெல் கொள்முதல் விஷயத்தை பத்தி நாங்கள் பேசுவோம்னு சொல்லி தமிழகத்தின் முதலமைச்சர் சொல்றாரு. அங்க திருச்சி சிவா அவர்களும் அங்க பாராளுமன்றத்துக்கு வெளியே வந்து போராட்டம் நடத்திட்டு சொல்றாரு. உண்மையிலேயே நெல் கொள்முதல் பண்ணுவதற்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை, விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? மன்னார்குடியாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களிலே இவர்கள் 22% ஈரப்பதம் இருக்கக்கூடிய அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் முன்வைக்கின்றார்கள். 22% மேலே அந்த பாதிக்கப்பட்ட அந்த நெல்லை எந்த விதமான பயன்பாட்டிற்கும் பயன்படுத்த முடியாது என்பது இவர்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்ப மத்திய அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று மத்திய அரசாங்கத்திடம் பழி போட்டுவிட்டு 17% ஈரப்பதம் இருக்குங்கின்ற காலத்திலேயே இவர்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை என்ன பண்ணிருக்கணும்? நெல் கொள்முதல் பண்ணி கிடங்குகளை, சார் நான் சொல்றேன், என்ன பண்ணணும்னா இவர்கள் கிடங்குகளை, சார் நீங்க 106 கிடங்குகளை நீங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க கடிதத்துக்கு மேல கடிதம் நீங்க அங்க போறது இருக்கட்டும், டெம்பரவரியாக தற்காலிகமாக சொல்றதே விட மாட்டீங்க. பாத்தீங்களா, நீங்க இங்க இருந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவோம், ஈரப்பதம் குறித்து 22% வேணும்னு கேட்கறதுக்கு காட்டுற அக்கறையை இங்க இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கிடங்குகளை 106 இடங்களில நாங்கள் ஒருவன் அடிக்கல் நாட்டி விட்டு அந்த அடிக்கல் நாட்டியதாகவே இருக்கிறது. சார் எத்தனை கிடங்கு இருக்கு சொல்லுங்க சார். நான் கேட்கிறேன் சார், தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா நீங்க ஆட்சியில இருந்தீங்கல்ல,
4 வருஷம் ஆட்சியில இருந்தீங்கல்ல, தமிழ்நாட்டுல எத்தனை கிடங்குகளை அதிகரிச்சீங்க? சரி, ஓகே. புள்ளி விவரத்தை சொல்லுங்க பாப்போம். சார், நீங்க எதுவுமே செய்யல. செந்தில் சார், நீங்க உங்க நிறைவு கருத்தை சொல்லுங்க. தார்பாய்கள் இருக்கிறது. சார், தார்பாய்கள் சொல்றேன் கேளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய வளர்ந்த மாநிலம் தமிழகம், கல்வி அறிவு பெற்ற மாநிலம் தமிழகம். நாங்கள் திராவிட ஆட்சியில எப்பேற்பட்ட வளர்ச்சியை காட்டிருக்கோம். என்ன உங்களால குணம் செஞ்சு கொடுக்க முடியாதா? உங்களால ஐயா கலைஞருக்கு வலிவு செய்ய முடியும்? ஐயா கலைஞருக்கு மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டுவீங்க. சார், நீங்க விவசாயிகளுக்கு மிக மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கின்றீர்கள். 4 வருஷத்திலே தார்பாயை நம்பி விவசாயிகளை மோசமடைய செய்திருக்கின்றீர்கள். விவசாயிகளுடைய நெல்லெல்லாம் முளைச்சு போயிடுச்சு. சொல்றேன், அவர் குறுக்கிட்டே இருக்காரு. தலைப்பு தொடர்பாக தான் நான் சொல்றேன். பாராளுமன்றத்திலே இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாராளுமன்றத்திலே உண்மையான நேரத்தை வீணடிக்கிறதுக்கு, இவர்களுடைய தவறை மறைப்பதற்கு எஸ்ஐஆர் விஷயத்தையும் நெல் கொள்முதலை இவர்கள் முறையாக செய்யாமல், கிடங்குகளை வசதிகளை செய்து தருவோம்னு சொன்னதையும் இவர்கள் செய்யாமல், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் தார்பாய் கிடைக்கல, கோணி கிடைக்கல, அவர்களை எல்லாம் மூடி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க முளைச்சு போய் எவ்வளவு நெல் ஈரப்பதத்தை 22-30% அதிகமாயிடுச்சு. அது பயன்படாது. அப்ப பயன்படாது என்று தெரிந்தும் மத்திய அரசாங்கம் வந்து அதை எடுத்துக்கணும் சொன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், மூடத்தனம். எனவே பாராளுமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய வேலையை மக்கள் பிரச்சனையை இவர்கள் உண்மையிலேயே பேச வேண்டும் என்பது எண்ணம். நன்றி. திரு பகலவன், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது தமிழகத்தில் மாநிலம் வந்து கல்வியிலே சிறந்த மாநிலம்னு மார்த்தட்டி கொள்கிறோம், பேசி கொள்கிறாங்க திராவிட ஆட்சியை சார்ந்தவர்கள் என்று நம்ம நண்பர் சொல்கிறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் படித்ததுனால தான் எல்லாத்தையும் புள்ளி விவரத்தில் நம்ம நண்பரும் பேசுகிறார். அவர் வேறு எங்கன்னா படிச்சிருந்தானா கண்டிப்பாக இவ்வளோ புள்ளி விவரத்தில் பேச முடியாது. அவருக்கும் கல்வி கொடுத்தது இந்த திராவிட மண்ணு தான். அதனால வந்து கட்ட மாட்டேன்றது இல்ல புரட்சிதாசனுக்கும் பகவான் சார் புரட்சிதாசனுக்கு கல்வி கொடுத்த தமிழ்நாடு. சரி சரி, தனி விவாதம். சரி, வர சார், நிறைவு செய்யுங்க சார். அடுத்த அங்க உள்ள போறோம். ஆமா ஆமா ஆமா, வர புரட்சிக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கு. சார் வர சார். அப்ப யார் படிச்சதுக்கு அது மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. நீங்க பேசுங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னா, அதாவது நான் என்ன சொன்னா, நம்ம சொல்றது வந்து மக்கள் நீங்கள் சொல்லி தொடக்கத்திலே வந்து பிரதமர் வேட்பாளராக நீங்கள் தொடர்ந்து வந்து இன்றைக்கி பிரதமர் ஆகி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நீங்கள் சொன்னதை ஒன்று கூட நிறைவேற்றலை. ஒன்று ஏதாவது நிறைவேற்றிக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ அடிக்கல் நாட்டாரு இவர் சொல்கிறாருல்ல, அவர் சொன்னதை என்ன நடைமுறைப்படுத்தியிருக்காரு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்று நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன். இல்லை இப்போ உங்களுக்கு வந்தால் வந்து தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி இல்லாமல், நிதியே ஒன்றிய அரசு தராமல், இவரை திறன்பட நடத்துகிற நம்மளுடைய முதலமைச்சரை இந்த நாட்டு மக்கள் எப்படி வரவேற்கிறார்கள், எப்படி போற்று மகிழ்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய குரல் வலையை நசுக்குவதுதான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற பாஜகவுடைய வேலையாக இருக்கிறது. அந்த குரல் வலையும் நாங்கள் எப்படி வந்து வேலை கொண்டு வருவது எங்களுக்கு தெரியும். நன்றி சார். புரட்சி கவிதாசன், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. சார் வணக்கம். அதாவது நான் நிறைய எல்லாம் பட்டியலிட விரும்பல. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி 25 கோடி மக்கள் வறுமை கோட்டில் இருந்து மேலே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு உலக வங்கியும் IMF-ம் மற்ற உலக நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள் கணிச்சிருக்கு. தலைப்பு தொடர்பா ஒரே வரியில நிறைவு பண்ணுங்க. 8.2 விழுக்காடு வளர்ச்சி. அமெரிக்க வரி விதிப்புக்கு பிறகு, நெருக்கடிக்கு பிறகு இந்தியா நெருப்பில் இருந்து பறந்து வந்த பீனிக்ஸ் பொருளாதாரம். நீங்க ஜெகதீப் தன்கரை பற்றி பேசுவதற்காக இன்னைக்கு நாடாளுமன்றம் கூடல, அதை பற்றி பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் காக்கே பேசிதான் இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பித்து வைத்தார். அவையை இன்னைக்கு அமளிக்கும்படியாக்கி அவை வெளியிட. நன்றி. இன்னும் விவாதிப்போம் சார். தொடர்ந்து விவாதிக்கலாம் வேற சந்தர்ப்பங்கள்ல. கரூர் முரளி சார், உங்களுடைய நிறைவு. நன்றி. கரூர் முரளி சார், உங்க நிறைவு சுருக்கமா. அதாவது ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலராக இருந்த நேருவாகவோ VP சிங்காகவோ மோடி அவர்கள் இருந்திருந்தால் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது.
ஏனென்று கேட்டால் 2023 குளிர்கால கூட்டத்தொடரில் 148 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியே தூக்கி போட்டுவிட்டுதான் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நிறைவேற்றினார்கள். டெல்லியினுடைய தனி உரிமையை பறித்தார்கள். குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆகவே இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை தூக்கி எறிந்து விடுவார்கள். தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுடைய திட்டங்களை கொண்டு வருவார்கள். நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் எங்கள் மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கவில்லை, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடைக்கவில்லை. அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்று கேட்டால் 20 லட்சம் மக்கள் அங்கே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆக்ராவிலே 16 லட்சம் சார், ஆக்ராவில் 16 லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள். பாட்னாவில் 17 லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள். போபாலில் 18 லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் அனுமதி கொடுத்தார்கள். எங்கள் தமிழ்நாடு நன்றி 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 காட்டுவோம். நன்றி நன்றி பிஜேபியின் துரோகத்தை தோலுரித்து காட்டுவோம். நீ திமுக துரோகம் என்னன்னா மதுரையிலும் கோயம்புத்தூரிலும் இவர்கள் முறையான திட்டமிடலை இவர்கள் செய்யவில்லை. சார் நன்றி. நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.